இன்று பானாங்குளத்தில் நடைபெறுகின்ற ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நிகரான கூட்டத்திலே பங்கு பெற்றக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி ஈஸ்வரன் அவர்களுக்கும் ஒருவர் மாவட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருப்பதி, இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலர் கண்ணன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கிளையினுடைய பொறுப்பாளர்கள் சீனியப்பன், முனிராஜ், மகேஸ்வரி, பூங்காரமன், பூமுடிராஜ் உள்ளிட்ட மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய மறுக்கண் நெஞ்சமறிந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் அமர சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். கடந்த காலங்களிலே, அதாவது 2014 பிறகு இந்த பகுதியில் நான் சுற்றுப்பிரயாணம் செய்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்திலே மட்டும் வருகின்ற பொழுது ஒன்று இந்த கிராமத்திற்கு வந்து செல்லலாம், வராமல் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல பேசுகின்ற பொழுது உங்களோடு இது போன்று அதிக நேரம் செலவழிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதுதான் எல்லா கிராமங்களிலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய வேளையில மக்களை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துத்தான் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலே சுற்றுப்பிரயாணம் செய்தேன். அதற்கு பிறகு ஜூன் மாதத்திலே நான் திருச்சியை துவங்கி இங்கே எல்லாம் சுற்றுப்பிரயாணம் செய்வதாக இருந்தது. சில காரணங்களாலே அது சிறு தள்ளி போய் இப்பொழுது இன்று நான் சிறுதுறை ஒன்றியத்திலே இந்த 2வது கட்ட சுற்றுப்பிரயாணத்தை துவங்கி இருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கின்ற பொழுது கூட நம்முடைய கட்சியின் மீதும் என் மீதும் நீங்கள் சிறிய கூட பற்று குறையாமல் இந்த நேரத்தில் கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒற்றுமை, இந்த கலாச்சாரம்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. நானும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருகிறேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதி வேலூருக்கு சென்றேன், தர்மபுரி சென்றேன், மற்றும் சேலம் பகுதியெல்லாம் சென்றேன். இன்னும் அவர்களெல்லாம் ஒரு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் பின்னோக்கி தான் இருக்கிறார்கள், விழிப்புணர்வு இல்லை. ஆனால் இன்று நம்முடைய தேவேந்திர மக்கள் இந்த அளவுக்கு விழிப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் புதிய தமிழகம் கட்சி என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சுதந்திரத்தை கூட தமிழ்நாட்டுடைய அனைத்து பெண்களும் அனைத்து பகுதிகளும் சமமாக பெறவில்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் புதிய தமிழகம் கட்சி எந்த விதமான பெருதை பலனையும் பாராமல் தேர்தலை மட்டுமே மனதை வைத்து செயல்படாமல், அது என்ன நடந்தாலும் சரி, நாம் எந்த லட்சியத்திற்காக இந்த இயக்கத்தை துவங்கினோமோ, கட்சியை துவங்கினோமோ, அந்த லட்சியத்தில் இருந்து ஒரு அடி கூட பிறழாமல் இன்று வரையிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது பல நேரங்களில் நமக்கு பல்லாகமையும் பல நேரங்களிலே பாதகமாகவும், அதை பற்றி கவலையில். உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். கடந்த 9 வருடங்களுக்கு முன்பு 2016ஆம் ஆண்டு நம்முடைய தாய்மார்களுக்கு தெரியும், உங்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் கூட உங்களுடைய கிராமத்திலே உண்ணாவிரதம் இருந்திருப்பீர்கள். நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை பட்டியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும், நாங்கள் சுயமரியாதையாக வாழ வேண்டும், இந்த அரசாங்கத்தை நம்பி எந்த விதமான பலனும் இல்லை, கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்பு கூட கொடுக்க மறுக்கிறார்கள், சட்டத்திலே கூட செய்ய மறுக்கிறார்கள். எனவே எஸ்சி என்ற ஸ்டிக்மாவோடு நாங்கள் ஏன் இருக்க வேண்டும்? ஒரு பெட்டிக்கடை திறப்பதற்கு
ஒரு சாதாரணமான ஓட்டல் கடை திறப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய சிறுவத்தூர்ல ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கிறது. கிருஷ்ணங்கோயில் எத்தனையோ கடை இருக்கிறது. ஆனால் சாதி பார்த்து இடம் பணம் கொடுத்தால் வாடகைக்கு கூட கட்டடம் கிடைக்காத நிலைகள். இதெல்லாம் என்ன காரணம்? தகுதி இருக்கிறது, படிக்கிறார்கள், பிஏ படிக்கிறார்கள், எம்ஏ படிக்கிறார்கள், பிஇ படிக்கிறார்கள். ஆனால் பேசுகிறார்கள், தமிழ் பேசுகிறார்கள், திராவிடம் பேசுகிறார்கள், தேசியம் பேசுகிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. எனவேதான் முதல்ல இந்த எஸ்சிங்கிற ஸ்டிக்மா போனதுக்காக 2016 2019 வரையிலும் தொடர்ச்சியா போறோம். 2021 தொடர்ச்சியா போறோம். அதற்கு முன்பு சட்டமன்றத்தில் நான் மட்டும் போராடி கொண்டிருந்தேன். நாம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்தோம், சரி ஒரு 100 ஆண்டு கால அவமானம் நம்மளுக்கு முடிந்து விடும் என்று. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பேரு மட்டும் அறிவித்து பட்டியலிருந்து வெளியேற்றாம விட்டான். இப்ப நம்முடைய நிலைமை என்னென்று சொன்னால், பட்டியலிருந்து வெளியே போல இங்கே அந்த எஸ்சி பட்டியல் இருக்கிற போது இதுலயாவது நம்முடைய பையன்களுக்கு கிடைக்க வேண்டிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வியில, வேலை வாய்ப்புல நம்முடைய பங்கு எஸ்சின்னு சொன்னா 15% பொது, அதுபோக 3% தனியா அவங்களுக்கு இருக்குது. இந்த 18% நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமானா அதையும் எடுத்து இந்த கருணாநிதி 2006 செஞ்சுட்டு போனாரு. 2009 அதுக்கு பிறகு தொடர் அவருடைய மகனும் அதே தான் ஃபாலோ பண்றார். நானும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறேன். வேற எந்த கட்சியும் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கல. இந்த மக்களை பற்றி தமிழ்நாடு தமிழன் என்று பேசுகிறார்கள், திராவிடன் என்று பேசுகிறார்கள், இந்திய தேசியம் பேசுகிறார்கள். மேடைக்கு வந்தா உங்களுக்காகத்தான், உங்களுடைய முன்னேற்றத்துக்காகத்தான் பாடுவதாக பேசுகிறார்கள். ஆனால் சட்டத்தில், அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கு. 18% ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய அனைவருக்கும், முக்கியமா 3 சமுதாயம் இருக்கிறாங்க. தேவேந்திரோட வேளாளர், அதுக்கு பிறகு ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயம், அதுக்கு பிறகு இந்த அருந்தியர் அவங்க தெலுங்கு பேசக்கூடிய 3 சமுதாயம் தான் மேஜர். பாக்கி எல்லாம் சின்ன சின்ன இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க, 3 சமுதாயத்துக்கு உண்டாந்த ஒரே ஜாதிக்கு அருந்தியருக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு மீதிக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாம நிலை இருக்குது. யாராவது இந்த 5 வருஷத்துல 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய பானாங்குளத்திலிருந்து யாராவது பணம் கொடுக்காம ஒரு சத்துணவு அமைப்பாளராகவோ, அங்கன்வாடி அமைப்பாளராகவோ, ஒரு ரேஷன் கடை ஊழியராகவோ, அது ஒரு தலையாரியாகவோ யாராவது தகுதியுடைய அடிப்படையில் வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவங்க பேசுறதெல்லாம் பொய்யா இல்லையா? ஏமாத்த இல்லையா? எதுக்காக இவங்களெல்லாம் அரசாங்கம் நடத்துறாங்க? இது தமிழ்நாட்டில் யாரும் தட்டி கேட்கல. தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையில கொற்றமலையில போராட்டம் நடத்துறோமா இல்லையா? அதனால நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள், அறிஞர் நண்பர்கள், நாம தொடர்ந்து புதிய தமிழகம் நேர்மைக்காக, நீதிக்காக போராடின காரணத்தினால இன்னைக்கு யாருடைய தயவும் இல்லாமல் எழுந்து நிற்கிறோம். எவ்வளவோ அடக்குமுறைகளை செஞ்சுக்கிறோம். கொடியங்குளத்தில் ஒரு 20 கொடியங்குளம் உட்பட 20 கிராமத்தை அழிச்சாங்க. நாம் ஒன்னும் சோர்ந்து போய் விடல. சென்னையில போராட்டம் நடத்தினோம், டெல்லி போராட்டம் நடத்தினோம், அதுக்கு பிறகு எத்தனையோ போராட்டம் நடத்தினோம். எந்த அரசியல் கட்சியுடைய தயவோடு இல்லாமல் நாம நமக்குண்டான சிவப்பு வர்ண கொடியை தூக்கினோம். இன்று நாம் தலை நிமிர்ந்து நடக்கிறோம். அதனால வரக்கூடிய 2026, இப்ப 2025 ஜூலையில் இருக்கிறோம். இன்னும் 8 மாதத்துல தேர்தல் வர இருக்கிறது. 2021 முன்னாடி 2016 இதே சட்டமன்ற தொகுதியில நம்ம நம்ம கட்சியின் சார்பாக போட்டியிட்டோம். மிக குறைந்த வாக்கள் வித்தியாசத்தில் நம்முடைய நண்பர் வாய்ப்பெடுத்தார். ஆனால் இந்த முறை சிறுவத்தூர் சட்டமன்ற தொகுதியை புதிய தமிழகம் கட்சி கைப்பற்றியே தீர வேண்டும். நம்முடைய குரல் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்க வேண்டும். பல பேர் வீதி வழியாக போவார்கள், அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் வரக்கூடிய பொழுது மாலை 5 மணிக்கு செம்மட்டைக்காக புறப்பட்டு அயங்குளம் உட்பட, நாச்சியார்புரம் உட்பட பல கிராமங்கள் வழியாகத்தான் வருகிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் பட்டாசு தொழில் தவிர ஒன்றுமே இல்லை. சரி, அந்த பட்டாசு தொழில் எல்லாம் போகலாம் என்று சொன்னால் அது ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா என்று சொன்னால் எந்த நேரத்திலே என்ன நடக்குமோ என்று. சரி, 100 நாள் வேலையாவது முழுமையாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் கொடுப்பதில்லை. வாரத்துக்கு 1 முறை 2 முறை. அப்ப எதுக்காக இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரணும்? எதுக்காக இவங்களை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தணும்? அதனால
நாம ஜெயிச்சு வந்தா நம்முடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும். நமக்கான திட்டங்கள் நம்முடைய தாய்மார்கள் பெரியவருடைய முன்னேற்றத்துக்காக நாம் திட்டங்களை தீட்ட முடியும். எனவே ஏன் நாம் கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டோம், நம்ம வெற்றி பெறலையே அப்படிங்கிற ஆதங்கள்லாம் இருக்கும், எனக்கு தெரியாதுல்ல. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே இதே தொகுதியில் இருந்து போனாலும் அவங்க அடிமையா இருக்கக்கூடியன்னா ஓட்டு போட ரெடியாக்குறாங்க. யாராவது கொஞ்சம் வலுவா பேசுவாங்களா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குதான் செய்யுது. ஆனா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை பொறுத்த மட்டிலும் வந்து நான் 96 2001 வரையிலும், அதே 2014 2021 வரையிலும் ஓட்டப்படாத தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதுல 400 கிராம், 1 கிராம் 2 கிராம் 400 கிராம் இருக்கு. எந்த கிராமத்திலேயும் குடிநீர் பிரச்சனை கிடையாது, சாலை பிரச்சனை கிடையாது, தெருவிளக்கு பிரச்சனை கிடையாது, சமுதாய கூடம் இல்லாத கிராமங்கள் கிடையாது. ஒரு கிராமத்தில் அந்த கடந்த 5 வருடத்துல அந்த ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு கிராமத்திலும் கூட 10 பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி எங்களுக்கு இந்த பிரச்சனை செய்து கொடுங்கள் என்று போவதற்கு வேலையே கிடையாது. என்று சொன்னால் நானாக இந்த கிராமத்துக்கு சென்றே நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தேன். எனவே நம்முடைய சிறுவத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கும் உங்களுடைய வீடு நோக்கி வந்தது எந்த சமுதாயமாக இருக்கலாம், எந்த பகுதியாக இருக்கலாம், அதை பற்றி இந்த பகுதி வளர்ச்சி அடைகின்ற பொழுது எல்லோரும் வளர்ச்சி அடைவார். எனவே எல்லோருடைய நன்மைக்காகவும் எல்லோருடைய வளர்ச்சிக்காகவும் எல்லோருடைய முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடக்கூடிய நம்முடைய இயக்கம் அதை வந்து பல கிராமங்கள் கட்டி காத்து வருகின்றன. 30 வருடங்களுக்கு மேலாக பானாங்குளம் ஒரு கோட்டையாக இருந்து புதிய தமிழகத்தை கட்டி காத்து வருகிறீர்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தாய்மார்கள் பெரியோர்கள் நீங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது வந்து நம்முடைய கட்சியினுடைய சார்பாக பல குறைகள் நம்முடைய சொல்லுவது உண்டு. ஐயா, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களோடு மாவட்ட செயலர் வருகிறார்கள், அதற்கு பிறகு எங்களை வந்து உங்களுடைய குறைகளை கேட்டு தருவதற்கு ஆட்களே வருவது கிடையாது என்று அதை குறைய போக்குவதற்காகத்தான் 2014 இதே மாதிரி கிராமந்தோறும் வந்தேன். ஒவ்வொரு ஊராக உட்கார்ந்து கிளையை உருவாக்குனேன். அதுக்கு பிறகு இந்த 10 வருஷத்துல அதை தொடர்ந்து நம்முடைய நிர்வாகிகள் நடத்தவில்லை. அதனால்தான் மீண்டும் வந்து எல்லா கிராமங்களும் கிளைகளை உருவாக்கி, கிளை செயலாளரை உருவாக்கி, மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, அதே போல சமூக வலைத்தள பிரிவுகளை உருவாக்கி, இதுமாரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனடியாக ஒன்றிய செயலாளர்கள் தெரியப்படுத்தணும். மாவட்ட இளைஞரா நம்முடைய ஈஸ்வரன் அவர்களை நியமித்திருக்கிறோம். அந்த நம்முடைய கிராமத்துடைய சார்பாக பிடிஓ எடுத்து சொல்லணும், தாலுகா ஆபீஸர் சொல்லணும், அது இபி ஆபீஸ் சொல்லணும், அல்லது பொதுப்பணித்துறை சொல்லணும்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் வந்து அதுக்கு தயங்க வேண்டியதில்லை. அதுக்காகத்தான் உங்களுடைய பகுதியிலேயே கிளை செயலாளர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதுல 140 பேர் நம்முடைய கிராமத்திலே இருந்து உறுப்பினர் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர், பாதிக்கு பேர் இன்னும் சேராமல் இருக்கிறீர்கள். இன்னும் 2-3 நாள்ல 100க்கு 100 பானாங்குளத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே புதிய தமிழக கட்சியினுடைய உறுப்பினர்களாக ஆகி காட்டணும். நம்முடைய கட்சியினுடைய சார்பாக நம்முடைய 7வது மாநில மாநாடு, அது சாதாரணமா கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்பு சிறுவத்தூர் நடந்த மாநாடு கிடையாது. இது தேவேந்திரோட மக்களுடைய உலகெங்கும் இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாளர்கள் உடைய குடும்ப மாநாடு. என்ன மாநாடு அப்படின்னா ஆண் பெண் அனைவருமே குடும்பத்தோட வரணும். இங்கிருந்து மதுரை 1.5 மணி நேரம் தான் அதிகபட்சம். மதியம் சாப்பாடு சாப்பிட்டு புறப்பட்டாலே 3:30 மணிக்கு வந்துடலாம். 4 மணிக்கு மாநாடு முடிஞ்சோடனே நைட்டு 10 மணிக்கு திரும்ப 11 மணிக்கு பிறகு வீட்டுக்கு வந்துடலாம். அதனால எப்பொழுதே டிசம்பர் மாதம் அந்த ஜனவரி மாதத்துல இருக்கும், அந்த மழை இல்லாத காலத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பார்த்துன்னு முடிவு பண்ணுவோம். எனவே நம்முடைய பானாங்குளத்திலிருந்து 4-5 வண்டியாவது இங்கிருந்து வரணும். அதே போல என்று எப்படி ஒற்றுமையாக்குறீங்களோ, என்று கட்டுப்பாடாக்குறீங்களோ, அதே போல என்றென்றும் நீங்கள் நம்முடைய கட்சியும் கட்டி காக்கணும், இந்த ஒற்றுமையா இருக்கணும். யாருக்கும் குண்டூசி முனை அளவு கூட இதில் வேற இந்த இயக்கங்களுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வேண்டிக் கொள்வது, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு மதுபானத்தை தொடக்கூடாது. அது மதுபானத்தை தொடக்கூடாது. அது டாஸ்மார்க் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட இருக்கலாம். அதை இளைஞர்கள் தயவு கூர்ந்து புரிஞ்சு கொள்ளணும். நான் வந்து பொங்கலுக்கு தான் குடிப்பேன், தீபாவளிக்கு தான் குடிப்பேன், அல்லது ஊர்ல ஒரு விசேஷம் தான் குடிப்பேன், அப்படி இல்லை. மதுவை 1 முறை அறிந்தினாலும் 2 முறை சாப்பிட்டாலும் 3 முறை தான் சாப்பிட்டாலும் அது ஈரலை கரைக்கும், இதயத்தை பாதிக்கும், இறப்பையை பாதிக்கும், மூளையை சுருக்கிவிடும். 75 வருஷத்துல இருக்கக்கூடியவங்க 40 வருஷமா ஆய்த்தி விட்டுரும். ஆனால் தயவு இருந்த இளைஞர்கள், பெரியோர்கள் நம்முடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை தடுத்தது. அதான் கடந்த காலங்களில்
கள்ள கொடுத்து எள்ளுருண்டை கொடுத்து தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வாங்கினார்கள். இப்போ நம்முடைய அறியாமல் நான் வந்து சம்பாதித்து 500 ரூபாய் சம்பாதித்து 750 ரூபாய் கொடுக்குறோம். அதையும் வந்து இளைஞர்கள் வந்து இனிமேல் வந்து குடிக்கிறதையும் நிறுத்தணும். வெறும் பாடம் மட்டுமல்ல, வெறும் அரசியல் பிரச்சாரம் மட்டுமல்ல, நம்மை நாமே திருத்தி கொண்டால் தான் நாம் உயர முடியும். அதனால நம்ம முதல்ல நம்முடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது இந்த மது, போதை, புகை பழக்கங்களுக்கு நீங்கள் விடுதலையாகணும். என்றும் ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல உங்களுடைய கிளை செயலாளர் நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. அதாவது சீனிவாசனா, சீனியப்பன், யாரு சீனியப்பனாரு? அப்ப திரும்புங்க. ஒரு ஓகேவா? சரிதானா? ஒன்னும் குறையிலையே. சரி சரி. முனிராஜ் முனிராஜ் சரி, அவர் ஓகே தானா? மகேஸ்வரி மகளிரணி சரி. பூங்காவனம் பூமுடிராஜ் ஓகே சரி. அவங்க சொன்ன மாதிரி ஊருக்கு உபதேசம் கிடையாது, கிளை பொறுப்பாளர்களை பிடிக்காம திறக்கணும். ஓகே, அதுதான் நீங்க தான் முன்னோடியா இருந்து காட்டணும். நேற்று வரையில் இருந்தெல்லாம் விட்டு கணக்கு விட்டுலாம். ஓகே, இது மணி என்னாச்சு? 7:30, 7:40. இனிமேல் அது நேற்று ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே சரி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஒற்றுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க, கட்டுப்படா இருங்க. எந்த பிரச்சனையிலும் உங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.